வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெறும் பாடகம் இல்லைங்க, இது ஒரு கலாச்சாரம். நம்ம வீட்டில் இந்த மாதத்தில் இந்த நாளில் இதை தான் செய்யணும்னு நம்ம பாட்டிங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு நாம் யாரும் கேட்டதில்லை. சித்திரை வெயிலுக்கு வீட்டில் பானகம் செய்வாங்க. இது ருசிக்காக இல்லை, வெயிலோட தாக்கத்தை உடம்பு தாங்கணுங்கிறதுக்காக தான். அதனால தான் இதில் வெல்லம், சுக்கு, ஏலக்காய், எலுமிச்சை எல்லாம் சேர்க்குறாங்க. இப்படி தான் நம்மளோட சமையல் கலாச்சாரமாக இருந்தது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் அந்தந்த நேரத்துக்கு உடம்புக்கு ஏற்ற சமையல். இந்த கலாச்சாரம் ஒன்றும் சும்மா இல்லைங்க, இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, இதில் ஒரு பொறுப்பு இருக்குது. சித்திரையில் வர்ற பண்டிகைக்கு என்ன செய்யணும், புரட்டாசியில் மட்டும் ஏன் இவ்வளோ சுண்டல் வெரைட்டிங்க. வீட்டில் ஒரு ஃபெஸ்டிவல்னால் வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு பின்னாடியும் ஒரு பேக்ரவுண்டே இருக்குது. வைணவ தெலுகை என்னும் ஐயங்கார் சமையல் புக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த புக்கை எழுதின ஸ்ரீமதி மைதிலி நாராயணன் தான் இந்த அலங்கார தெலுகை என்னும் வைணவ பண்டிகை சமையல் புக்கையும் எழுதியிருக்காங்க. ஆத்தன்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காகவே அவங்க ரொம்ப மெனக்கெட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி பெரியவங்களெல்லாம் கேட்டு நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம பண்டிகைங்க வெறும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக மாறாமல் அந்த பண்டிகையை எதுக்கு கொண்டாடுறோம், அந்த பண்டிகையில் என்ன சமையல் செய்கிறோம், ஏன் செய்கிறோம், பண்டிகையில் செய்கிற சின்ன சின்ன சடங்குகளுக்கு பின்னாடி என்ன அர்த்தம், இதனால் நாம் நம்ம சொசைட்டிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அலங்கார தெளிகை எனும் வைணவ பண்டிகை சமையல் புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த புக்கை கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்.